சொல்லிட்டு இருந்தா இவன் வந்து ப்ரோ என்னோட நான் சின்ன வயசுல ஒரு கதை இருந்தேன் சுரேந்தர்னு ஒண்ணு. சுரேந்திரா துரந்தர் நைட்டாக்கு சுரேந்தர்னு ஒரு கதை எழுதி வச்சிருந்தேன். அந்த கதையை வந்து ஆட்டையை போட்டுதான் துரந்தர்னு இப்ப எடுத்துட்டானுங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வேணா போய் துரந்தர் பாருங்க, அப்படியே நான் சொல்ற கதை மாதிரி இருக்கும். படம் ரிலீஸ் ஆனு சொன்னா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி மாமா வந்து அந்த கேரக்டர் நான் போட்டுமா அந்த பேச மாதிரி அமரனுக்கு பேர குமரன் இவன் எடுக்கிறான். அது இந்த பேச மாமன் சொல்றேன்னா அப்புறம் நான் அப்போ ஒரு கதை எழுதுற மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னா நம்பிடுவாங்க. மாமா அப்போ நல்லா தெளிவா இருந்திருப்பாரு, இப்பதான் இப்போ இருக்காது அப்படின்னு சொன்னா அப்படின்னாரு. ஸோ அதான் பார்த்துடலாம். அந்த சுரேந்தர் நம்ம சுரேந்தர் 3ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணலாம். அப்போ என்ன 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 ப்ரோ 3 அப்போ 2 பாட்டு எங்க கேட்டால் அதான் முன்னாடி எடுத்து நான் காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லி இது அப்படிங்கிறத தெரில. தோத்துடல இதுக்கே வந்து போட்டு வாடா போடா அவமான சின்னம். எதுக்கே திரும்பினேன் நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சா மெதுவா தானே வந்தேன். நல்லாவே தெரிஞ்சியா மூக்கில் வந்து காட்டு சூடு காத்து வந்துச்சியா. அது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. எனக்கு தெரியலங்க ஒண்ணு இங்க பாருங்க மங்கீஸ் இருங்க உங்களுக்கு தெரியவே இல்லை. ரெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு போய் போடுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த இது மாதிரி அந்த சைனீஸ்காரங்க இப்படிதான் போல இருக்காங்க. இது ஒண்ணு விற்கிறாங்க பாத்தீங்களா. இதை பார்த்தா இதான் தோணுச்சு ஜப்பானியாரங்க மாதிரி. இருங்க அந்த கொண்டையை இப்படி தானே வைப்பாங்க இருங்க மண்டைக்கு மேல இந்த மாதிரியே இந்த மாதிரி தான் ப்ரோ எனக்கு மண்டை அரசியல் இருக்கு. நீங்க இப்படி வைங்க இந்த பின்னாடி மாதிரி இந்த இது மாதிரி இப்படிதான் இருக்கும். சூப்பர் ஐடியா இருக்கு இப்படி வச்சுக்கிட்டா. இருங்க இது இப்படி வைக்கலாம். என்னது இந்த இது மாதிரி மீசிக்கிட்டு வைக்கலாம். இருங்க அந்த மீச இது மாதிரி மீச பருவியா அப்படின்னு அதான்ல ஒரு கீஸ்